கன்னியாகுமரி மாவட்டம் பாஜகவின் கோட்டை என்ற சொல்லுக்கு பின்னால் இருந்த ஒற்றை மனிதர். இவர் சேவை டெல்லிக்கு தேவை என அமித்ஷாவை புகழாரம் சூட்டும் அளவிற்கு கட்சிக்காக செயல்படுபவர். மாநில தலைவராக இருந்து சிறப்பாக செயல்பட்டதால் அமைச்சர் பதவியை அடைந்தவர். எளிமையான குணத்தால் கன்னியாகுமரி மக்களை ஈர்த்தவர். சர்ச்சையான பேச்சாலும் செயல்பாட்டாலும் அம்மக்களாலேயே நிராகரிக்கப்பட்டவர். அவர்தான் குமரியின் பாஜக தளபதி பொன் ராதாகிருஷ்ணன். முன்னாள் முதல்வரும் பெருந்தலைவருமான காமராஜர் மீதும் காங்கிரஸ் மீதும் பற்று கொண்ட பொன்னையா ஐயப்பன் மற்றும் தங்கமணி தம்பதிக்கு 1952 ஆண்டு மார்ச் 1 அன்று பிறந்தார் ராதாகிருஷ்ணன். விருதுநகரில் இளங்கலை கல்வியை முடித்த ராதாகிருஷ்ணன் சென்னை சட்டக்கல்லூரியில் BL முடித்தார். ராதாகிருஷ்ணனுக்கு இளம் வயதில் இருந்து இந்து மதத்தின் மீது தீராத பக்தியும் நாட்டுப்பற்றும் அதிகம். இந்நிலையில் ராதாகிருஷ்ணனின் அண்ணன் ராமகிருஷ்ணன் ஜனசங்கத்தில் இணைந்து ஒரே வருடத்தில் அதன் மாவட்ட தலைவராகவும் உயர்ந்ததை பார்த்தார். இவருக்கும் அரசியலில் நுழைய ஆர்வம் வந்தாலும் அதை சற்றே தள்ளி போட்டார். இருப்பினும் இந்து மதத்தின் மீது இருந்த பக்தி அவரை 1980 RSSல் இணைய வைத்தது. இந்நிலையில் சுந்தர லட்சுமணன் எனும் RSS ஆதரவாளர் நடத்தி வந்த RSS பயிற்சி வகுப்புகளில் தன்னை இணைத்துக் கொண்ட பொன் ராதாகிருஷ்ணன் சிறிது காலகட்டத்திலேயே ஷாகா என்று அழைக்கப்பட்ட அந்த பயிற்சி பட்டறையின் செயலாளராகவும் ஆனார். குமரியை பொறுத்தவரையில் மண்டைக்காடு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். 1982 ஆண்டு நடந்த மண்டைக்காடு விழாவில் 2 தரப்பினரிடையே பெரும் மோதல் ஏற்பட வன்முறை வெடித்தது. இதனால் கவலையடைந்த ராதாகிருஷ்ணன் கலவரத்தில் காயம் பட்டிருந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை சந்தித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அந்த பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றார். அந்த சமயத்தில் இந்து முன்னணி ராமகோபாலனுடன் தொடர்பு ஏற்பட இந்து முன்னணியில் இணைந்தார் ராதாகிருஷ்ணன். அவருடன் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்தார். வழக்கறிஞர் என்பதால் வார்த்தைகளில் கவனம், எங்கு பேச வேண்டும், எந்த அளவுக்கு பேச வேண்டும் என்பதை நன்கு அறிந்து வைத்திருந்தார். பொன்ராதாவின் செயல்பாடுகளை அறிந்த இலகணேசன் அவரை பாஜகவில் இணைய வைத்தார். இந்நிலையில் 1991 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் நாகர்கோயில் தொகுதியில் களமிறங்கினார் பொன் ராதாகிருஷ்ணன். தனது செயல்பாடுகள் மூலம் மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருந்த பொன் ராதாவுக்கு அனைத்து இடங்களிலும் வரவேற்பு கிடைத்தது. 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார். தோல்வி அடைந்தாலும் கூட புதிதாக களம் கண்டு இவ்வளவு வாக்குகளை பெற்ற பொன் ராதாவை கண்டு மற்ற கட்சிகள் சற்று அதிரத்தான் செய்தன. இதையடுத்து 1999 மீண்டும் நாகர்கோயில் தொகுதியில் போட்டியிட்டவர் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் கால் பதித்தார். 2000 ஆண்டில் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது பொன் ராதாவுக்கு வாஜ்பாய் அமைச்சரவையில் இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதையடுத்து 2003, 2004 என ஓராண்டு காலத்துக்கு நெடுஞ்சாலை மற்றும் சாலை போக்குவரத்து துறையின் இணையமைச்சராக பதவி வகித்தார். இதையடுத்து 2004 மக்களவை தேர்தலில் நாகர்கோயில் தொகுதியில் போட்டியிட்ட பொன் ராதா தன்னை எதிர்த்து நின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரிடம் படுதோல்வியடைந்தார். அடுத்து நடந்த 2009 தேர்தலிலும் பொன் ராதாவுக்கு தோல்வியே கிடைத்தது. இருந்தாலும் தனது முயற்சியில் அவர் சற்றும் மனம் தளரவில்லை. அவரை தாண்டி வேறு ஒருவரை அங்கு நிறுத்த பாஜகவும் விரும்பவில்லை. மீண்டும் 2014 ஆண்டு மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்ட பொன் ராதாவுக்கு இம்முறை குமரி மக்கள் MP-யாகும் வாய்ப்பை கொடுத்தனர். தமிழ்நாட்டில் பொன் ராதா தலைமையில் தேர்தலை சந்தித்து 2 MP-க்களை கூட்டணி பெற்றதால் மோடி அமைச்சரவையில் மத்திய இணையமைச்சராகவும் அவருக்கு பதவி கிடைத்தது. அமைச்சரான பொன் ராதா தமிழ்நாட்டில் இருந்து மோடி அரசுக்கு எதிராக எழும் அனைத்து விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லும் நபராகவும் மாறினார். 2018 ஆண்டு இணையத்தில் மீட்டூ விவகாரம் சூடுபிடித்திருந்த சமயம் பிரபல நடிகர்கள் அரசியலில் முக்கிய புள்ளிகள் என்று பலரை மீட்டூ ஹேஷ்டாக் கை காட்டியது. அப்போது பேட்டி ஒன்றில் அமைச்சர்கள் பெயரும் அடிபடுகிறது, வைரமுத்துவையும் டாக் செய்கிறார்களே என்று பொன் ராதாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நானும் நீங்களும் எல்லோரும் பெண்கள் கிட்ட பழகிறோம் தான், அதுக்காக போற போக்கில் இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு போறது சில வக்கர புத்தி கொண்டவர்களோட செயல்பாட்டால வந்த விளை. எப்பவோ 5ஆம் கிளாஸ்ல படிக்கிறப்ப எனக்கு இப்படி நடந்ததுன்னு இப்ப வந்து சொன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது என்று கேள்வி எழுப்ப கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டார். அதோடு நிற்காமல் தினமலர் பத்திரிகையில் வந்த முதல் பக்க செய்தியை காட்டி பத்திரிகையாளர்கள் நக்சல்ஸ் என்று பேட்டிகளில் பேசி கடும் எதிர்ப்பை சம்பாதித்தார் பொன் ராதா. இதற்கிடையில் 2017 ஆண்டு நவம்பர் 29 நாள் கடலோர கிராமங்களை சிதைத்தது ஒக்கி புயல். குமரி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் கடலுக்கு சென்ற உறவினர்களையும் ஒரே இரவில் இழந்து தவித்தனர். இழப்பு ஒரு பக்கம், இறுதிச் சடங்குகள் செய்வதற்கு கூட உடல்கள் கிடைக்காத நிலை என மக்களின் அழுகுரலாய் குமரியே நிறைந்திருந்தது. நிவாரண பணிகளில் தொய்வு என மக்கள் ஏற்கனவே கோபத்தில் இருந்தனர். இந்நிலையில்
2019 மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக கன்னியாகுமரி தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்றார் பொன் ராதா. ஒக்கி புயல் அப்போ ஏன் இங்க வரல என்று கேட்டவாறே மக்கள் அவரை விரட்டி அடித்தனர். அந்த அதிருப்தியே பொன்னாருக்கு தேர்தல் முடிவையும் வெளிக்காட்டியிருந்தது. அந்த தேர்தலில் காங்கிரசின் வசந்தகுமார் வெற்றி பெற்றிருந்தார். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியை பெற தீவிரமாக வேலை பார்த்தார் அவர். ஆனால் எல்முருகன் தலைவராக நியமிக்கப்பட அதிருப்தியானார் பொன் ராதா. அதன் பிறகு கட்சி நிகழ்ச்சிகளோ கூட்டங்களோ எதிலும் பெரிய அளவில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தார் பொன் ராதா. உள்துறை அமைச்சரான அமித்ஷாவின் ஹிந்தி குறித்த பேச்சுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருந்த சமயம் அது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மோடி சமஸ்கிருதத்தை விட தமிழ் பழமையான மொழி என புகழ அது வெறும் பேச்சு என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் செய்தன. உடனே பொன் ராதா மோடிக்கு தமிழ் மீது பற்று உண்டு, தமிழுக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு தமிழர்கள் அவரை கொண்டாடியிருக்க வேண்டும், ஆனால் தமிழன் நன்றி மறந்தவன் என்று பேசி எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டார். அதோடு CAAவுக்கு ஆதரவாக 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பேரணி ஒன்றை குமரியில் நடத்தினார் பொன் ராதா. அப்போது பேசிய அவர் கிறிஸ்தவ பாதிரியார்களை இந்த மாவட்டத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று பேச அது மீண்டும் சர்ச்சையானது. பாதிரியார்கள் காவல் நிலையத்தில் பொன்னார் மீது புகார் கொடுத்தனர். இதனிடையே 2021ஆம் ஆண்டு கன்னியாகுமரி MP வசந்தகுமார் உயிரிழக்க இடைத்தேர்தல் வந்தது. ஆனால் அதில் போட்டியிட்ட பொன் ராதா மீண்டும் தோற்றார். இதனால் தீவிர அரசியலில் இருந்து சற்று ஒதுங்கவும் தொடங்கினார். குறிப்பாக எல்முருகன் மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு தன்னை பாஜக தலைவராக்குவார்கள் என எதிர்பார்த்தார். ஆனால் அண்ணாமலை தலைவரானார். இதனால் கடுமையான அதிருப்திக்கு சென்று சைலண்ட் மோடுக்கு சென்றார். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் கழித்து பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் தான் ஆக்டிவ் மோடுக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். 2024 தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கோடு மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்த பொன் ராதாகிருஷ்ணன் அடுத்தடுத்து வேலைகளை தொடங்கினார். ஆனால் விளவங்கோடு காங்கிரஸ் MLA விஜயதரணி திடீரென்று காங்கிரஸை காலி செய்துவிட்டு பாஜகவில் சேர ஒரு நிமிடம் ஜர்க்காகி போனார். ஏனெனில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட போகிறேன் என பேச தொடங்கியிருந்தார் விஜயதரணி. ஆனால் மத்திய பாஜக தலைமையின் ஆசையால் மீண்டும் கன்னியாகுமரியில் பொன்னாரே களமிறங்குவார் என அறிவித்திருக்கிறது பாஜக. சொந்த மக்கள், சொந்த தொகுதி, மீண்டும் டெல்லி செல்ல வேண்டும் என்ற வேட்கையோடு தேர்தலை சந்திக்கிறார் பொன் ராதா. இம்முறையாவது கை கொடுப்பார்களா கன்னியாகுமரி மக்கள் என்பது இப்போது எழுந்திருக்கும் கேள்வி.